டெல்லியில் குடியரசு தின விழா பேரணிக்காக முப்படையினர் இணைந்து முழு அளவிலான ஒத்திகை. பீரங்கிகள், ஆளில்லா ட்ரோன்களுடன் கம்பீர நடைபோட்டது வீரர்கள் படை. தேசிய ஜனநாயக கூட்டணியில் இணைந்துள்ள தன்னை வரவேற்று இபிஎஸ்க்கு நன்றி. தேவை ஏற்படும் போது இருவரும் ஒன்றாக சந்திப்போம் எனவும் டிடிவி விளக்கம். டிடிவி தினகரன் வருகையால் தமிழ்நாட்டில் தேசிய ஜனநாயக கூட்டணி வலுப்பெற்றுள்ளது. சென்னையில் செய்தியாளர்களை சந்தித்த மத்திய அமைச்சரும் பாஜக மேலிட பொறுப்பாளருமான பியூஷ் கோயல் பேட்டி. தமிழ்நாட்டில் மீண்டும் ஜெயலலிதா ஆட்சியை கொண்டுவர தேசிய ஜனநாயக கூட்டணியில் இணைவதாக டிடிவி தினகரன் விளக்கம். அமமுகவிற்கும் அதிமுகவிற்குமான பிரச்சினை பங்காளி சண்டை எனவும் பேட்டி. தேசிய ஜனநாயக கூட்டணியில் அமமுக இணைந்துள்ளதற்கு மத்திய அமைச்சர் அமித் ஷா வரவேற்பு. தினகரன் இணைந்துள்ளதால் தமிழகத்தில் தேசிய ஜனநாயக கூட்டணி பலம் பெற்றுள்ளதாக கருத்து. ஐஜேகே நிறுவனர் பாரிவேந்தருடன் பாஜக தமிழக தேர்தல் பொறுப்பாளர் பியூஷ் கோயல் தேநீர் சந்திப்பு. 23ஆம் தேதி பிரதமர் பங்கேற்கும் கூட்டத்துக்கு முன் கூட்டணியை உறுதி செய்யும் வகையில் ஆலோசனை நடத்தியதாக தகவல். கூட்டணி பேச்சுவார்த்தைக்கு வருமாறு பாஜக தரப்பிடமிருந்து தற்போது வரை அழைப்பு வரவில்லை. சென்னையில் செய்தியாளர்களை சந்தித்த தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் விளக்கம். தேசிய ஜனநாயக கூட்டணியில் இணைய அழைப்பு வந்ததா என்ற செய்தியாளர்களின் கேள்வி. எந்த பதிலும் அளிக்காமல் கையெடுத்து கும்பிட்டு புறப்பட்டார் முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம். வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கருக்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் கடிதம். இலங்கை சிறையில் உள்ள தமிழக மீனவர்கள் 90 பேரை விடுவிக்க தூதரக நடவடிக்கைகளை மேற்கொள்ள வலியுறுத்தல். கைது செய்யப்பட்ட கறிக்கோழி பண்ணை விவசாயிகளை உடனே விடுவிக்க எடப்பாடி பழனிசாமி வலியுறுத்தல். கறிக்கோழி வளர்ப்போரின் பிரச்சினைக்கு சுமூக தீர்வு காண கோரிக்கை. இன்று காலை எடப்பாடி பழனிசாமி இல்லத்தில் உணவு அருந்துகிறார் மத்திய அமைச்சர் பியூஷ் கோயல். நைனா நாகேந்திரன், எல் முருகன் உள்ளிட்ட பாஜக தலைவர்களும் உடன் இருப்பார்கள் என தகவல். திமுக ஆட்சியை வீட்டுக்கு அனுப்புவோம் என மத்திய அமைச்சர் பியூஷ் கோயல் உறுதி. மதுராந்தகத்தில் நாளை பிரதமர் மோடி பங்கேற்கும் கூட்டத்திற்கான ஏற்பாடுகளை பார்வையிட்ட பின் பேட்டி. வரும் 25ஆம் தேதி பனையூர் அல்லது மாமல்லபுரத்தில் தாவேக செயல் வீரர்கள் கூட்டம். விஜய் பங்கேற்று உரையாற்ற உள்ளதாக தகவல். சென்னையில் மத்திய அமைச்சர் பியூஷ் கோயலுடன் பாமக தலைவர் அன்புமணி சந்திப்பு. தமிழகத்தில் வரும் தேர்தலில் திமுக ஆட்சி அகற்றப்படும் என அன்புமணி திட்டவட்டம். ஜெயலலிதாவுக்கு எதிரான வருமான வரி வழக்கில் வசூல் நடவடிக்கைகளை நிறுத்தி வைக்க உத்தரவிட்டது சென்னை உயர்நீதிமன்றம். வழக்கில் 2 வாரங்களில் வருமான வரித்துறை பதிலளிக்கவும் கட்டளை. பணி நிரந்தரம் செய்ய கோரி சென்னையில் 14வது நாளாக தொடர் போராட்டம். பகுதி நேர ஆசிரியர்களை கைது செய்தனர் போலீசார். தமிழகத்தில் சிக்கன் குனியா பரவலால் கண்காணிப்பை தீவிரப்படுத்த மருத்துவமனைகளுக்கு பொது சுகாதாரத்துறை உத்தரவு. காய்ச்சல், இருமல், உடல்வலி, தூக்கமின்மை இருந்தால் உடனடியாக அருகில் உள்ள மருத்துவமனைக்கு செல்ல பொதுமக்களுக்கு அறிவுறுத்தல். சென்னை மெரினா கடற்கரையில் கடைகளை ஒதுக்கும் பணியை கண்காணிக்க ஓய்வு பெற்ற நீதிபதியை நியமித்தது உயர்நீதிமன்றம். குலுக்கல் முறையில் ஒதுக்கப்படும் 300 கடைகளுக்கு பாதுகாப்பு வழங்க காவல் ஆணையருக்கு உத்தரவு. குடியரசு தின விழாவில் தேசிய கொடியேற்றும் போது 21 பீரங்கி குண்டுகள் முழங்க ஏற்பாடு. டெல்லி கடமை பாதையில் பீரங்கிகளை நிலைநிறுத்தும் பணியில் ஈடுபட்டது ராணுவம். கேரளாவில் ஓடும் பேருந்தில் ஆண் ஒருவர் அத்துமீறலில் ஈடுபட்டதாக கூறி இன்ஸ்டாவில் வீடியோ வெளியிட்ட பெண் கைது. அவமானம் தாங்காமல் ஆண் உயிரை மாய்த்துக் கொண்ட நிலையில் அவதூறு பரப்பி தற்கொலைக்கு தூண்டியதாக போலீஸ் நடவடிக்கை. இந்தியாவிற்கென்று விண்வெளியில் ஆராய்ச்சி நிலையம் அமைக்கும் பணிகளை முன்னெடுத்துள்ளது இஸ்ரோ. இணைந்து பணியாற்ற உள்நாட்டு தொழில் நிறுவனங்கள் மற்றும் விஞ்ஞானிகளுக்கு அழைப்பு. எஸ்ஐஆர் மூலம் மக்களை அலைக்கழிக்கும் தேர்தல் ஆணையத்தின் இடுப்பு எலும்பை லத்தியால் உடைக்க வேண்டும். மமதா பானர்ஜி கட்சியின் எம்எல்ஏ மொனிருல் இஸ்லாம் மிரட்டல்.
சென்னையில் பூந்தமல்லி வடபழனி இடையே மெட்ரோ ரயிலை இயக்குவதற்கு பாதுகாப்பு சான்று வழங்கியது ரயில்வே வாரியம். மெட்ரோ ரயில் நிறுவன அதிகாரிகள் தகவல். ஒரே நாளில் 2 முறை அதிகரித்து இதுவரை இல்லாத உச்சம் தொட்டது தங்கம் விலை. சவரனுக்கு 4120 ரூபாய் உயர்ந்து 1,15,320 ரூபாய்க்கு விற்பனை. நாளை முதல் வருகிற 27ஆம் தேதி வரை தமிழகத்தின் ஓரிரு இடங்களில் மிதமான மழைக்கு வாய்ப்பு. நாளை அதிகாலை வேளையில் ஓரிரு இடங்களில் லேசான பனிமூட்டம் காணப்படும் என வானிலை ஆய்வு மையம் தகவல். உக்ரைன் ரஷ்யா போர் விவகாரத்தில் அமெரிக்கா செய்வதற்கு எதுவும் இல்லை என ட்ரம்ப் பேச்சு. போரை முடிவுக்கு கொண்டுவர கடும் முயற்சிகள் மேற்கொண்டு வந்த நிலையில் கருத்து.